தலைப்பு அன்பு. Now, since you're all young people, we must understand, ask the question, what the Bible says about romantic love. நாம் யாரும் வாலிபர்களா இருக்கிறதுனால வேதாகமும் ஒரு காதலை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். Ecclesiastes chapter 3 and verse 8, the Bible says, பிரசங்கி 3:8. பிரசங்கி 3:8 என்ன சொல்லுகிறது என்றால், there is a time for everything. எல்லாவற்றுக்கும் ஒரு நேரம் உண்டு. there is a time to love. காதலிப்பதற்கு ஒரு நேரம் உண்டு. At the age of 17 வயதிலே, when Joseph was 17, யோசேப்பு 17 வயதில் இருக்கும்போது, one woman was pulling him to sleep with her. ஒரு ஸ்திரீ அவனுடைய மேல் சட்டையை பிடித்து அவனோடு கூட இருக்கும்படி அழைக்கிறாள். Joseph would have had a romantic relationship with this Potiphar and a sexual relationship as well with this Potiphar. அந்த போத்திபாரோடு கூட யோசேப்பு நினைத்திருந்தால் ஒரு உறவு வைத்திருக்க முடியும், அதன் பிறகு ஒரு பிசிக்கல் உறவும் வைத்திருக்க முடியும். But Joseph said no. ஆனால் யோசேப்பு இல்லை என்று சொன்னார். Genesis 39:9 and 10 records his no. He refused. யாதியாகமம் 39:9 தெளிவாக சொல்லுகிறது, அவன் இல்லை என்று சொல்லி இருக்கிறான். On the other hand, if you study his life at his young age, Joseph was focused on becoming first for the glory of Yahweh wherever he went. நீங்கள் வேதத்தை பார்ப்பீர்கள் என்றால் அந்த யோசேப்பு பிற்நாட்களிலே மகிமையாக எடுத்து பயன்படுத்தப்பட்ட மகிமையாக இருந்தான். எங்கே ஆண்டவர் அவனை வைத்தாரோ அந்த இடத்திலே முதலிடம் பெற யோசேப்பு ஆசித்தான். That was his Joseph focused இருந்தான். So Joseph was number one among the servants. We know that. Joseph was number one in the prison. Wherever he went, he tried to be number one. That was his focus, not going behind girls. யோசேப்புடைய சந்தை முழுக்க எங்க இருந்துச்சு அப்படின்னா, அவன் வேலை செய்த இடத்துல வேலைக்காரர்களே நம்பர் 1 இருக்கணும். அவன் சிறைச்சாலையில் இருக்கிற கைதிகள நம்ம 1 இருக்கணும். அவன் ராஜாவா அரண்மனையில இருந்தா அந்த அரண்மனையிலே அவன் நம்பர் 1 இருக்கணும். அவன் ஃபோக்கஸ் ஃபுல்லாவே அவன் முதலாவது ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் தவிர பெண்களுக்கு பின்பாக போக வேண்டும் என்று இல்லை. So in your school and college, I would say even in the workplace, in the early years of workplace, be focused on studying well, learning your job instead of wasting it on love affairs. அதே போல நீங்கள் படிக்கிற இடத்திலே, நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுடைய படிப்பு காரியங்களிலும் உங்களுடைய வேலை காரியங்களிலும் எப்படி முன்னேறி செல்வது என்பதை குறித்தே இருக்க வேண்டும். If you get into these relationships even with a believer early, you are in danger of having 2 holes in your life. ரெண்டு ஓட்டை. நீங்கள் ஒரு விசுவாச பெண்ணையோ இல்ல ஆணோடு கூட நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலுமே உங்களுடைய early லைஃப்ல நீங்க உங்களுடைய வாழ்க்கையில 2 பெரிய ஓட்டைகள் உண்டாகும். Because you fall in love when you are still in school, you gift a cell phone to your girlfriend and you talk to her 1 hour a day, then 1.5 hours a day, then that timing reduces and she asks you a question. What happened? Why are you not calling me for 1.5 hours? Why is the time reducing? Are you in love with some other girl? All these problems crop up and at the early age you face all these unnecessary problems. நீங்கள் உங்களுடைய பள்ளி பருவத்திலோ காலேஜ் படிக்கும் போதோ நீங்கள் ரிலேஷன்ஷிப்ல போகும்போது நீங்க உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ பாய் ஃப்ரெண்டுக்கோ ஒரு போன் வாங்கி கொடுத்து நீங்க அவர்களோடு கூட பல மணி நேரங்கள் உரையாட ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அது காலப்போக்கில் ஒரு 2 மணி நேரம்ன்றது 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் மாறும்போது அங்க அந்த சைட்ல இருந்து ஏன் என்னோட கூட பேசுகிற நேரம் குறைஞ்சது என்று அவங்க கிட்ட பிரஷர் பண்ண சொல்லுவாங்க, அவங்க கிட்ட பிரஷர் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட பிரச்சனைகளை நீங்க உங்களுடைய பள்ளி பருவத்திலே காலேஜ் படிக்கிற டைம்ல ஃபேஸ் பண்ணக்கூடும். Are you in love with someone? That's why you're not calling me. நீ வேற யாராவது கூட அன்பா இருக்கிறாயா, இல்ல வேற யாராவது லவ் பண்றியா, அதனால தான் என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா என்பதான கேள்விகளை கேட்டு உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரஷர். And after many years, 10 years in love, 15 years in love, somebody who earns better than you comes, the girl says tata to you and you have 2 holes, one in the heart, one in the pocket. ஒருவேளை நீங்கள் இப்படி 10 வருடம் 15 வருடம் நீங்கள் ரிலேஷன்ஷிப்ல இருந்து லவ் பண்ணி கொண்டு இருக்கிற அந்த காலகட்டங்களிலே 15 வருடம் கழித்து உங்களிலும் சிறப்பான ஒரு நபரோ அல்லது ஒரு பெண்ணோ வரும்போது உங்களை விட்டு அவர்கள் போய்விடுவார்கள். அந்த நேரத்தில் உங்ககிட்ட 2 ஓட்டை இருக்கணும். ஒன்று உங்களுடைய இதயத்துல, இன்னொன்று உங்களுடைய பாக்கெட்ல. Because you not only bought cell phone, you also recharge.
நீங்கள் மொபைல் போன் மட்டும் வாங்கி கொடுத்துருக்க மாட்டீங்க, அதை மாசம் மாசம் ரீசார்ஜ் பண்ணி விட்டுருப்பீங்க. This is in the context of the boys being victims, but the girls also can be victims, I understand. So both can happen. So when you have to study, parents will talk about your marriage that time. According to 1 Corinthians 7:39, this is the main condition. A believer must marry a believer. நீங்கள் உங்களுடைய படிப்பு காலங்களிலே இப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் சிக்கிக்கொள்ளாத படிக்க உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் உங்களுடைய கவனம் முழுவதும் படிப்பில் இருக்குமானால் நீங்கள் ஏற்ற வேளையிலே உங்களுடைய திருமணத்தை குறித்து 1 Corinthians 7:39 சொல்லப்பட்டிருக்கிறபடியும் உங்கள் பெற்றோர்கள் உங்கள் திருமணத்தை குறித்து பார்த்துக் கொள்வார்கள். நீங்கள் ஒரு விசுவாசியாக இருக்கிறபடினால நீங்கள் இன்னொரு விசுவாசியை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும்.